Taste the Daily. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய மத்திய அரசிடம் ஸ்டாலின் வலியுறுத்துவார் என்ற நம்பிக்கை இல்லாததால் மதுரை விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் வெகுண்டெழுந்து போராட்டத்தில் குதித்துள்ளனர். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் BSNL அலுவலகத்தை முற்றுகையிட பேரணி நடத்தினர். விவசாயிகள், வியாபாரிகள் உட்பட பல்வேறு சங்கங்கள் சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இப்பேரணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக 8,000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன. மேலூர் நரசிங்கம்பட்டியில் இருந்து வந்த பிரம்மாண்ட பேரணியில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக பேன் டங்ஸ்டன் என்ற பதாகைகளை ஏந்தி நடைப்பயணமாகவும் வாகனங்களிலும் டிராக்டர்களிலும் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு விவசாயிகள் பேரணியாக சென்றனர். இதனால் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. மதுரை தமுக்கம் தலைமை தபால் நிலையம் நோக்கி நடைப்பயணம் மேற்கொள்ள காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி நடைப்பயணமாக வந்த விவசாயிகளை தடுக்க முற்பட்ட போது காவல்துறையினருக்கும் பேரணியில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது டங்ஸ்டன் திட்டத்தை செயல்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து மதுரை ஒத்தக்கடை, மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் குடிநீர் பாட்டில்களையும் உணவுகளையும் வழங்கி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். அப்போது விவசாயிகளை தடுப்பதற்காக காவல்துறை தரப்பில் போடப்பட்டிருந்த தடுப்புகளை உடைத்தெறிந்து போராட்டக் குழுவினர் தமுக்கம் பகுதிக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசு டங்ஸ்டன் திட்டத்தை கொண்டு வந்து விவசாயத்தை அழிக்கும் முயற்சியாக உள்ளதாலும் திட்டத்தை ரத்து செய்ய மத்திய அரசிடம் ஸ்டாலின் வலியுறுத்துவார் என்ற நம்பிக்கை இல்லாததாலும் திட்டம் ரத்து செய்யப்படும் வரை தங்களது போராட்டம் பல வடிவங்களில் தொடரும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.